கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஜெபம் செய்வோம். பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், எங்களை நீ நேசிக்கிற தேவனாக இருக்கிறபடினால், எங்களை விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய நிறைவான மகிமை எங்கள் மத்தியிலே பரிபூர்ணமாய் பெறுக ஆண்டவர் இருக்கிறவிதார். உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகும், ஆலய ஆராதனைக்கு ஆர்வமாகும். ஆமாலயம் 16 பாடுவோம். உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். உம்மை தேடி உம்மை தேடி உம்மை தேடி உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். நல்ல கர்த்தாவினுடைய தூய ஆட்டுக்குட்டியே, நீரே என்றும் என்னுடைய ஞானவானே. உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். உம்மை தேடி உம்மை தேடி உம்மை தேடி உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். என் பிரார்த்தனையை கேளும், அத்தியந்த பணிவாய் கெஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய பிள்ளையாய். உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். உம்மை தேடி உம்மை தேடி உம்மை தேடி உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். முறைமுறையாக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை நாம் அறிக்கை வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலமுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் எனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வலமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். யாவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான இந்த நல்ல நாளின் இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆலயங்கள் கடந்த 2 மாதங்களாக அடைக்கப்பட்டிருக்கிற பொழுதிலே கர்த்தரை எங்கும் தொழும் காலங்கள் வரும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளின்படி உங்களுடைய இல்லறங்களிலிருந்தும் உண்மை நாங்கள் தொழுது கொள்ளத்துக்கதான வாக்கியங்களை தந்ததற்காக சோஸ்திரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறது போல இன்றைக்கும் தகப்பனே, எங்களுக்கு ஒத்தாசை வருகிற எங்கள் உன்னதமான ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு நீர் இம்மட்டும் எங்களுக்கு ஆதரவுகளாய் நீர் இருந்திருக்கிறீர். நீதான் எங்களுக்கு எல்லா நிலைகளிலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து தந்தவர். எங்களுடைய போக்கையும் மரத்தையும் நீர் ஆசீர்வதித்தவர். இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உறங்காமல் தூங்காமல் இருந்து எங்களை நீர் பாதுகாத்திருக்கிறீங்க. எங்களை நீர் வழி நடத்தி இருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த கொடிய காலங்களிலே தீங்கு நாட்களில அவர் உன்னை தன்னுடைய கூடார மறைவில மறைத்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டதன்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் பாதுகாத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதற்கு தகுதியற்றவர்களாய் இருந்த பொழுதிலையும் கூட ஆண்டவர் எங்களுக்கு இந்த கிருபைகளை ஆண்டவர் கொடுத்ததற்காக சோஸ்திரம். தகப்பனே, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களையும் ஆண்டவரே உங்களுடைய அன்பானவர்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எனினும் தகப்பனே, அநேக காரியங்களை எங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, அநேக செய்திகளை நாங்கள் கேள்வி விடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய காணப்படுகிற பொறுப்புகள், இடத்தில் காணப்படுகிற குற்றங்கள் இடத்தில் இருக்க வேண்டாம். அந்த நேரத்துல எங்களை நீர் தயவாய் நீர் மன்னிக்கல. ஆண்டவரே, தேசத்தின் பாவத்தை நீர் நீக்கியர்ல. ஆண்டவரே, நாங்கள் நோக்கி மன்றாடுகிறோம். இந்த கொடிய 3வது அலை இந்த சூழ்நிலையிலே உங்களுடைய இந்திய தேசத்தில் இந்த மாநிலத்தையும் பாதிக்காத வண்ணம் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் மனமிறங்கும் சுவாமி.
எங்களிடத்தில் என்ன குறைவுகள் இருந்தாலும் நீர் தயவாய் நீர் மன்னித்து உங்களுடைய தேசத்துக்கு நீர் இரக்கம் காந்தியும் அநேக தேசங்கள் 3வது அலை 4வது அலை என்று சொல்லி ஆண்டவரை முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறீ சுவாமி. அநேக இழப்புகள், அநேக பாடுகளின் வழியாய் அநேக நாடுகள் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்திய தேசத்திலே அப்படி ஒரு நிலை ஏற்படுமே என்றால் தகப்பனே அநேக மாற்றங்கள், அநேக நிலைகளை ஆண்டவரே ஏற்படக்கூடும். காரணம் அதிக மக்கள் தொகை நிமித்தமாக ஆண்டவரே எங்களுக்காக நீர் இறங்கும். இதன் நிமித்தம் என்னிடத்திலே திறப்பிலே நிற்கிறவன் யார் என்று வேண்டும் சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே நாங்களுடைய சமூகத்திலே நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். ஆண்டவர்கள் தேசத்திற்கு நீர் மனம் இறங்கும். எங்களுடைய குறைவுகள், எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக ஆண்டவரே இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இந்த கொள்ளை நோய்கள் வந்திருக்கலாம். தயவாய் நீர் தேசத்தின் மீது நீர் இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே இது போன்ற லாக்டவுன் இனிமேல் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. இது போன்ற சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு இனிமேல் வேண்டாம் சுவாமி. இதுவரைக்கும் பட்ட பாடுகள் ஆண்டவரே உங்களுடைய ஜனங்கள் பட்ட வேதனைகள் போதும் சுவாமி. ஆண்டவர் நீர் மனம் இறங்குவீராக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அல்லவா? நீர் மனம் இறங்கி தகப்பனுடைய குறைவுகள் குற்றங்களை மன்னித்து இந்த கொள்ளை நோயை, இந்த பெரும் தொற்றை தகப்பனே இந்திய தேசத்திலிருந்து உலகத்திலிருந்து தகப்பனே நீர் மாற்றி போடும், விலக்கி போடும் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய அன்பு திருச்சபையாரை நாங்கள் நினைவு கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களை கனிமணி போல நீர் பார்த்துக் கொள்ளும் அப்பா. மனம் இறங்கி உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். மனம் இறங்கி உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உடைய கிருபையுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பாதத்திலே ஆண்டவரை தாழ்த்தி வைக்கிறோம் சுவாமி. மனம் இறங்குவீராக. உடைய கிருபை தகப்பனே உடைய அன்பு திருச்சபையின் மக்களை இந்த நிலை வரைக்கும் நீர் நடத்தியிருக்கிறீர். சோஸ்திரம் தொடர்ந்து நீர் நடத்துங்க. உடைய தொழில்கள் முடக்கப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறேன். தேகத்தினுடைய வேலைகளை ஆண்டவரே இழந்து நிற்கிற சூழ்நிலைகள் உண்டு. தகப்பனே வேலைக்கு சென்று வந்து செய்ய முடியாத சூழ்நிலைகள் உண்டு. இந்த நிலைகள் எல்லாவற்றும் கர்த்தர் நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விஷயங்களை உடைய நாட்டிலே நீர் செய்யும். உடைய திருச்சபையின் மக்களுடைய குடும்ப வாழ்விலே நீர் செய்யும். அற்புதங்களை செய்யும். படிக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிப்பில் இந்த லாக்டவுன் நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற தடைகள், இந்த பிள்ளைகள் எக்ஸாம் செல்ல முடியாமல் போன சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உயர் கல்வி படிக்கும்படியாக ஆண்டவரே வாஞ்சி கொண்ட அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கருவிகளை கொடுங்க, தயவுகளை கொடுங்க. மீண்டும் நல்ல முறையில் கல்லூரிகள், ஸ்கூல்ஸ், காலேஜ் ஆரம்பிக்கப்படவும் பிள்ளைகள் நல்ல முறையில் சற்று படித்து வரதுக்கான கிருபைகளை கட்டளை காரணம் இந்த கருத்துக்களாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய வாழ்வுக்காக காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கட்டளை கொடுக்கிறாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நீ உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளை நீ செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். விசேஷித்த விதமாக திருச்சபையில ஆண்டவரை காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருச்சபையிலிருந்து திருமணமாக சென்ற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபைவாராக நாங்கள் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி அற்புதங்களை செய்கிறாக. ஆண்டவரே பிரசவத்திற்காக காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலத்திலே குறித்த நேரத்திலே நல்ல முறையில ஆண்டவரே அவர்களுக்கு பிரசவம் நடைபெற தாயும் செய்வாள் நாங்கள் காண ஆண்டவருக்கு தெரிவித்தார். கலியினத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை நினைவு கொள்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தையும் தைரியத்தையும் குறிப்பாக இந்த காலங்களில் இந்த பிள்ளைகளாக எங்களுக்கு வேண்டிய நல்ல மன தைரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். கொடிய நோய் நிமித்தமாக எழுப்புகிற எல்லா பயங்கள், எல்லா விதமான காரியங்களையும் நீர் அப்புறப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்னுடைய ஞானத்துக்கு எட்டாதவைகள் ஆண்டவர் எங்களுக்கு கேட்க தெரியாதவைகள் எங்களிடத்திலே இருக்கலாம். ஆண்டவர் அவைகளையும் உங்களுக்காக நிறைவேற்றி தருகிறார். இந்த பிள்ளைகள் தன்னுடைய வாழ்வு நன்மைக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை சொல்லிட்டார். வாழ்த்துகிறோம். உடனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு செபிக்கிறோம். சீக்கிரம் நல்ல பிதாவே. ஆமாம். உட்காருவோம். திருமறை பகுதி நான் வாசிக்கும்படியான வேத பாடம் எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 12-20 முடிய. எசேக்கியேல் 14 12-20 முடிய.
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்தது. பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்போது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையும் பாழாகும் போது அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்போது அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புப்பவர்களாமல் குமாரையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்தப்பழியாக என் உக்கிரத்தை ஊற்றும் போது நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பவர்களே இல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். வாசிக்கும்பதாக வேடப்பாடும் வாசித்தாங்க. மீண்டுமானுடைய நாமத்துக்கு மகிமையாகும். நம்மையும் நம்முடைய உள்ளத்தை செய்திக்கு ஆயத்தப்படுத்தும் மூலமாக பாமாலை 302 முதல் 3 கவிகள் நாம் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலே கர்த்தர் நம் அனைவரோடும் இடைவிடுவாராக. 2 விதமான கிருபைகளை குறித்து எசேக்கியேலின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 விதமான கிருபைகள். கிருபைகள் நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், கிறிஸ்துவின் சிலுவை மரணம், இந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே இலவசமாய் பெற்று தந்தது. இந்த கிருபை தான் நம்முடைய வாழ்விலே எல்லா நிலைகளிலேயும் நம்மளை தாங்கி சுமந்து செல்கிறதாக இருக்கிறது. எசேக்கியேலின் புத்தகத்திலே இந்த கிருபையை குறித்து 2 விதமான கிருபையை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலுக்கு அதை அறிவிக்கிறார். 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நிர்மூலமாகாத கிருபையை குறித்தும் 20ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே நிலையான கிருபையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகிலும்
நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்கிறார்கள். இதற்கு பதில் என்ன செய்யப்பட வேண்டும்? அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்களை அழித்து விட வேண்டும். இதுதான் அவர்கள் செய்த தவறுக்குரிய தண்டனை. ஆனால் ஆண்டவர் இதை செய்யல. ஆண்டவர் அவர்களுக்குரிய தண்டனையை கொடுக்கல, அவர்கள் மேல கிருபை பாராட்டுகிறார். அதை தான் இந்த 20:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவர்களுக்கு செய்ததின்படி, அவர்கள் எனக்கு செய்ததின்படி நான் அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும். ஆனால் நான் அவர்களை தெரிந்து கொண்டதுனால, நான் அவர்களை புறப்பட பண்ணினதுனால, எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால, இதை பார்த்த புறஜாதிகள் அநேகர் இருக்கிறார்கள், நான் தெரிந்து கொள்ளாத ஜனங்கள். இவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக இவர்களை நான் கொண்டு விட்டேன் என்றால், இல்லை அழித்து விட்டேன் என்றால், என்னுடைய நாமத்திற்கு ஒரு பெரிய இழுக்கு ஆனபடியினாலே நான் இவர்களுக்கு கிருபை செய்தேன். அப்ப இதுல புரிந்து கொள்ளுகிறதற்கு என்ன காரியம் என்னவென்றால், நாம் செய்த தவறுகளுக்கு, இஸ்ரவேல் ஜனத்தார் செய்த தவறுகளுக்கு அவர்களுக்கு செய்த தண்டனையின்படி அவர்களை முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும், அவர்களை முற்றிலும் நிர்மூலமாக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யல? நிர்மூலமாக்கவில்லை. அவருடைய நாமத்து நிமித்தம் அவர் நிர்மூலமாக்கவில்லை. இதுதான் முதல் தலைப்பு, நிர்மூலமாகாத கிருபை. NIV-ல அன்டெஸ்ட்ராய்ட் என்று யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. சில வெர்ஷன்ஸ்ல கன்சியூம், he didn't consume them என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல he didn't put an end என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால endless grace அல்லது undestroyed grace என்று சொல்லி நாம் இதை அழைக்கலாம், நிர்மூலமாகாத கிருபை. யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 10வது வசனத்துல ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் இவங்க மேல ரொம்ப கோபத்துல இருக்கிறேன், உன்னை நான் அழிச்சிடுறேன், உன்னை வச்சு நான் இஸ்ரவேல் சந்ததியை நான் உருவாக்கிடுறேன் என்று சொல்லுகிறார். உடனே மோசே ஆண்டவர்கிட்ட திறப்பில இருந்து செபிக்கிறான். 12ஆம் வசனம் பாருங்க, 32:12 சொல்லுகிறது, மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். நீர் ஒருவேளை இந்த இடத்துல நீர் கொண்டுட்டீர்னா, அவங்களை இல்லாம ஆக்கிட்டீங்கன்னா உமக்கு அது சுலபம் தான். ஆனா எகிப்தி ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த ஜனங்களை கொன்று போடுகிறதற்காக இந்த யெகோவா தேவன் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பொய் சொல்லி அழைத்து கொண்டு போட்டு விட்டார், நிர்மூலமாக்கி விட்டார் என்று சொல்லுவாங்க. ஆண்டவரே, தயவு செய்து நீ இதை செய்யாதிருங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனத்தார் செய்த காரியத்திற்கு அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும், நிர்மூலமாக்கப்பட வேண்டும். நிர்மூலம் என்று சொன்னார் இல்லவே இல்லாதபடிக்கு அவர்களை ஆக்க வேண்டும். ஆனா 14ஆம் வசனத்துல மோசே இதை சொன்ன பிறகு 32:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு இதாகவும் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வேத பகுதியாக வாசிக்க கேட்ட எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 13:14 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் எனும் ஆதரவுகளை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். ஒரு தேசம் இருக்கு, அது தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தா, நீங்களும் நானும் தொடர்ந்து பாவம் செய்தே கொண்டிருந்தா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பஞ்சத்தை அனுப்பி நான் அவங்களை கொண்டு விடுவேன், நாசம் பண்ணுவேன். 14ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகியோர் அந்த தேசத்துல இருந்தாலும் கூட அவங்க தங்களை தான் பாதுகாத்துக் கொள்ள முடியுமே ஒழிய குடும்பத்தை கூட என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாது. அவ்வளவு கொடிய பாவங்கள் மனிதனிடத்திலே காணப்படுகிறது. முறைமையின்படி அவர்களை அழிக்க வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் 20:14 எசேக்கியேல் 20:14 சொல்றாரு, நான் என் நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு கிருபை செய்தேன், புறஜாதிகளின் நிமித்தம் என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு கிருபை செய்கிறோம். ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு குணாதிசயம் என்ன? மற்றவர்கள் மத்தியில ஆண்டவர் உங்களையும் என்னையும்
தனக்கென பிரித்தெடுத்திருக்கிறார், தனக்கென தேர்வு செய்திருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை மேன்மையாக இருக்க வேண்டும், நம்ம வாழ்க்கை எல்லாரும் என்பதாக சாட்சியாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம இடத்துல பாவம், குறைவுகள், தப்பிதங்கள் என்ன இருந்தாலும் நம்ம தண்டிக்கப்படணும், நம்ம ஒன்றுமில்லாமல் அழித்துப்படப்பட வேண்டும். அதுதான் நியதி, அதுதான் உண்மையான காரியம். ஆனால் ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம், அவருடைய பேர், அவருடைய குணாதிசயத்துல ஒன்று என்ன, என் ஜனம் அப்படியே தப்பு செய்தாலும் கூட நான் அவங்ககிட்ட இருந்து இந்த கிருபையை, இந்த நிர்மூலமாக்குவேன் என்கின்ற அந்த நிலையை நான் நீக்கி அவர்களை நான் பாதுகாப்பேன், அவர்களை நிர்மூலமாக்க மாட்டேன். அதுதான் ஆண்டவரிடத்துல காணப்படுகிற நிர்மூலமாகாத கிருபை. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த கிருபை நம்ம அழிக்கப்பட வேண்டும். ஆனால் கர்த்தர் மேல என்ன செய்கிறார், அவர் கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். புரிவாளர்களே, என்னையும் அழைத்திருக்கிற ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் முடிவுரையிலும் நம்மளை நடத்துகிறார். நம்மகிட்ட குறைவுகள், குற்றங்கள் அழிக்கப்படுவதற்கு வேண்டிய என்ன காரணங்கள் காணப்பட்டாலும் கூட ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். மத்தேயு 28:20 நீங்க வாசித்து பார்க்கிறீர்களா, இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் அவர் நம்மளை விட்டு ஒரு காலம் விலகுகிற தேவன் அவர் அல்ல. ஒரு பக்தன் நிமிதமான ஒரு பாடலை பாடியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். நிர்மூலமாகாததும் நிற்பரு நோக்கிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன், காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுமே இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமே கிருபை. நீங்களும் நானும் நம்ம செய்திருக்கிற கிரியைகளுக்காக தண்டிக்கப்பட வேண்டும், நம்ம கைவிடப்பட வேண்டியவர்கள். நீங்களும் நானும் மனிதர்கள் கைவிட்டார்கள் சொன்னோம், ஆண்டவரே நம்மளை கைவிடப்பட கூடியவர்கள் தான் நீங்களும் நான். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தின் ஒரு குணாதிசயத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய அந்த கிருபை நம்மை விட்டு ஒரு காலம் நிர்மூலமாக. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கிருபைகளை தந்திருக்கிறார். நோவாவின் குடும்பத்தை நாம் ஆதியாகமத்தின் புத்தகத்திலே பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எத்தனையோ திரள்கூட்ட ஜனங்கள் இருந்த பொழுதுலையும் கூட வேதம் சொல்லுகிறது, நோவாவின் குடும்பத்திற்கு ஆண்டவருடைய கண்களில தயவு கிடைத்தது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆண்டவர் கொடுத்த தயவு பாருங்க. எசேக்கியேலின் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 49-50 வருஷத்துல ஏன் சோதோம் கோமரா பட்டணத்தை ஆண்டவர் அழிச்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாவும் ஆகிய இவைகளே உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம், இவைகளே அவரிடத்திலும் அவள் குமாரனிடத்திலும் இருந்த சிறுமியின் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். என்ன கவனிங்க, அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமை இருந்துச்சு, கர்வம் இருந்தது, ஆகார திரட்சி இருந்தது, நிறைய சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, அதனால அந்த ஒரு பெருமை இருந்தது. நிர்விசாரம், தேவ பயம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அது ஒரு மாத்திரம் இல்லை, என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எளிமையானவர்கள், கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யல, சிறுமியும் எளிமையான இடத்தை அவங்களை பலப்படுத்தல. அப்போ என்னை என் முன்பதாக உயர்த்தி அருவருப்பானதை செய்தாங்க, நான் அவங்களை ஒழிச்சிட்டேன். ஆனா அங்க ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனிதன் அந்த நாட்டில் இருந்த லோத்துக்காக ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் அந்த லோத்தை காப்பாற்ற. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமும் அப்படிப்பட்ட ஒரு காலம் தான். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய ஜெபங்கள் தான் தேசத்துல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேரை காப்பாற்றி கொண்டிருக்கு. நம்ம எல்லாரும் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறோம், பார்க்கிறோம் இல்லையா?
நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இல்லையா, நம்ம பார்வையில நம்ம நினைக்கிறோம். எத்தனையோ பேர் நம்ம கண்கண்டவர்கள் இன்றைக்கு இல்லை. யோசித்து பாருங்க, நம்ம இருக்கக்கூடிய காலங்களும் அப்படிப்பட்ட காலங்கள் தான். அன்றைக்கு மோசே தரப்புல நின்றபடினாலதான் அன்றைக்கு அவ்வளவு பெரிய திரள் கூட்டத்தை ஆண்டவருடைய கரத்திலிருந்து காப்பாற்றினான். அன்றைக்கு நோவாங்கிற ஒரு மனிதன் புதிய காலத்துல உலகத்தை ஆண்டு அழிக்கணும்னு நினைக்கிற பொழுது நோவாவுக்கு ஆண்டு தயவு பாராட்டினார். அதுபோல அங்க லோத்துக்கு ஆபிரகாம் செபித்த பொழுது அங்க நிர்மூலம் செய்யப்பட வேண்டிய லோத்தினுடைய குடும்பம் தப்பித்துக் கொள்ளப்படுகிறது. இன்னைக்கு அதே கிருபையை தான் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம செய்த அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் இந்த கொடிய கொள்ளை நோயில நம்மளெல்லாம் சேர்த்து அடித்துக்கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் நிர்மூலமாக ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை, ஆண்டவருடைய தயவு, அவருடைய நாமத்து நிமித்தம் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிற ஒரு கிருபை மீது இறங்குகிறது. அல்லேலூயா. நிர்மூலமாகாத கிருபை, கிருபையை கர்த்தர் நமக்கு தருவதாக. இரண்டாவது எசேக்கியேல் 20 அதிகாரம் 44 வசனம். எசேக்கியேல் 20:44 விதமாய் சொல்கிறது, இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதுல சொல்லப்படுற காரியம் என்ன? உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்வேன். இரண்டாவது நிலையான கிருபை, ஸ்டேபிள் கிரேஸ். நம்பர் 1 இஸ் அன்டிஸ்ட்ராய்ட் கிரேஸ். இரண்டாவது ஸ்டேபிள் கிரேஸ். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிற கிருபையில அந்த கிருபையின் அளவு மாறவே மாறாது. கிருபையின் அளவு எப்போ மாறும்? நம்ம சில பேருக்கு உதவி செய்யறோம், ஆனா அவங்க போக்கு சரியில்லை என்று சொன்னால் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையை நம்ம மாற்றிக்கொள்வோம். இனிமேல் இவனுக்கு உதவி செய்யறதுக்கு பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உதவிகரத்தை நம்ம பின்வாங்கி கொள்ளுவோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாக நம்பர் 1. இரண்டாவது, உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாக நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு நான் கிருபை செய்வேன். நீங்க மாறிக்கிட்டே இருக்கலாம். உங்க பொல்லாத வழிகள், நீங்க நல்ல வழிகளுக்கு பொல்லாத வழிகள் போயிட்டீங்க, நல்ல கிரியைகளுக்கு கெட்ட கிரியைகளுக்கு போயிட்டீங்க. ஆனா என் நாமத்து நிமித்தம் என் கிருபையை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். நிலையான கிருபை. என் பிள்ளை மனம் திருந்துவான், என் பிள்ளை மாறுவான், என்னிடத்துல மீண்டும் வருவான் என்கின்ற நம்பிக்கையோடு நான் காத்திருப்பேன். என் கிருபையில அது மாறாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சங்கீதக்காரன் அனுபவம் சொல்லுகிறாரு, சங்கீதம் 32:1-2 எவனுடைய மீறல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவன் அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். சங்கீதக்காரன் அதை அறிந்து வைத்திருக்கிறான். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுவர். எல்லாத்தையும் அவர் மறந்துச்சாருன்னா நம்மள மாதிரி உலகத்துல பாக்கியவன் யாருமே இல்லை. ஏனென்றால் தாவீது அப்படிப்பட்ட பாவங்களை செய்து வந்த ஒரு மனிதன். அப்போ நம்ம என்னைக்கு திரும்புறோமோ அன்றைக்கு அதே கிருபைதான் இருக்கு. நம்ம ஆண்டு விட்டு விலகி செல்லும் போது நமக்கு என்ன கிருபை இருந்ததோ அதே கிருபை. அந்த கிருபை தான் இளைய குமார் கெட்ட குமாரனுடைய சம்பவத்துல பார்க்கிறோம். தகப்பனை விட்டு சொத்தை புடுங்கிட்டு போறார், ரிட்டர்ன் வரும்போதும் அதே அன்புதான், அதுல மாற்றமே இல்லை. அதுல எந்த விதமான மாற்றமே இல்லை. புடிங்கிட்டு போகும்போது இப்ப தகப்பன் கோவப்பட்டிருப்பார், சொத்தை அழிச்சிட்டானே எண்ணி வருகிறான். உலக தகப்பன் அப்படிதான் இருப்பான் இல்லையா? தகப்பன் திட்டு வாங்கிட்டு போய் ஏமாந்துட்டோம் வச்சுட்டோம்னா திரும்பி வந்தோம்னா உலக தகப்பன் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் ஆண்டவர் அதே அன்பு தான். எந்த அன்பை இழந்து பண்ணணும் அதே அன்போடு வந்தாங்க. விஷயம் புரியணும்ல, ஆண்டவருடைய அன்பு நிலையான கிருபை. கர்த்தருடைய கிருபையானது நிலையான கிருபை. அந்த கிருபையில மாற்றமே இருக்காது. தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைப்பதுதான் கிருபை. அந்த கிருபையிலேயே மாற்றம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏற்க நீங்க நல்லா வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் மோசையை பார்த்து ஒண்ணு சொல்றாரு, நீ இந்த கண்மலையோடு நீ பேச வேண்டும், அப்பொழுது தண்ணீர் வரும் சொல்றாரு. ஆனால் அந்த இடத்துல சில சலசலப்புகள் நடைபெறுகிறது. ஜனங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக மோசை கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் என்ன செய்யறா, அவன் மோசையை கோபப்படுத்துறாங்க. மோசை பேசுவது பதிலாக அந்த கரங்களில் இருந்த கோலை வீதி என்ன செஞ்சிடறாரு, அடிச்சிடறாரு. தண்ணீர் வந்துருது. பேச சொன்னாரு, அதனால அடிக்கிறார், ஆனால் தண்ணீர் வந்துருது. ஆனா ஆண்டவர் அதன் பின்பு மோசை சொல்றாரு, நீ இப்படி செய்தபடினால கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போறது இல்லை. கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மோசே ஜெபம் பண்ணி
பெரிய அழிவில் இருந்துலாம் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார். ஆண்டவர்கிட்ட போராடி ஆண்டவரே அடிக்காதுங்கன்னு சொன்ன மோசே ஒரு சின்ன ஒரு சம்பவம் பேசுறதுக்காக கோலை வைத்து அடித்து விட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ கானான் தேசத்துக்குள்ள நான் அவனை கூட்டிட்டு போக மாட்டேன். இது மாதிரி மோசே போகல. ஆண்டவர் மோசேக்கு இவ்வளவு கோபப்பட்டாரு, எப்படி நடந்து போச்ச அப்படி ஒருவேளை நம்ம நினைக்கணும். சில நேரங்கள்ல வாழ்க்கையில ஒரு பதட்டத்துல சில காரியங்களை செய்கிறோம். சார் இப்படி ஆயிட்டேன், இப்படி நடந்துட்டேன், இந்த நபர் இப்படி பேசிட்டார, நம்மளும் இப்படி நடந்துட்டோமே அப்படின்னா நம்ம வருத்தப்படுறோம். அப்புறம் நம்ம நினைக்கிறோம் நமக்கு மேல இருந்த மரியாதைகள் அல்லது நம்ம மேல இருந்த தனம்லாம் போயிட்டு இதெல்லாம் நம்ம ஒரு மோசைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான். கானான் தேசத்தை ஒரு உயர்ந்த மலையிலிருந்து பார்த்துக்கோ, இதுதான் கானான் தேசம் சொல்லிட்டு ஆண்டவர். ஆனா நீங்க தொடர்ந்து இந்த புத்தகத்தை வாசித்து பார்க்கலாம். எல்லாத்துல ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, மோசையை குறித்து ஒரு நற்சான்றிதழ் கொடுக்கிறார். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நம்பர்ஸ் 12:3 என்ன சொல்றாரு பாருங்க. மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, இந்த மோசேக்கு தான் அவனை பதட்டப்பட வச்சு ஜனங்கள் அவனை பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. கானான் தேசம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும், ஒரு பாலஸ்தீன தேசத்துல அது இருக்குல்ல இல்லாம. ஆனா ஆண்டவருடைய வாயில இருந்து ஒரு வார்த்தையை பெறுகிறான். நினைச்சிருப்பாங்க எப்படிலாம் இருந்தார் இந்த ஆள் நிலையை பாருங்க. கானான் தேசத்துக்குள்ள போகாம செத்து போறாயா அந்த மனுஷன் இல்லையா? சொல்லுவோம் இருக்கும்பொழுது வாழ்த்துவார்கள். மனிதர்கள் கொஞ்சம் இறங்கிட்டான்னா எனக்கு அன்னைக்கே தெரியுமே ஏதாவது சேட்டை பண்ணி இருப்பான். மோசையை பார்த்து சில பேர் சொல்லியிருப்பான். ஆனா ஆண்டவர் பின்னாளிலே மோசையை பத்தி இப்படி சொல்றாரு. அதே அதிகாரத்துல 12:7 வசனத்தை பாருங்க. என் தாசனாகிய மோசேயும் அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்திலிருந்து வரக்கூடிய சர்டிபிகேட் பாருங்க. எப்படி இளையகுமாரன் ரிட்டர்ன் வரும்போது அதே கணம் அதே மரியாதை அவனுக்கு கிடைத்ததோ அதே போலதான் மோசேயுடைய வாழ்க்கை. ஒரு பெரிய ஒரு டிராபேக் தான் இல்லையா? ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கு, சௌரவ் கங்குலி கேப்டனா இருக்கும்போது ஒரு தடவை கிரிக்கெட் ஃபைனல் போச்சு. அப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச். ஃபைனல் போறது பெரிய விஷயம் தான். ஆனா ஃபைனல்ல ஜெயிக்கணும், அதுதான் பெரிய ஒரு. ஆனா கங்குலி டைம்ல இந்த வேர்ல்டு கப்பை ஜெயிக்க முடியல. அப்ப எல்லாருக்குமே ஒரு வருத்தம், இவ்வளவு தூரம் போய் கிரிக்கெட் பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது, போய் ஜெயிக்கலையே. அது போலதான் மோசம் இல்லையா? எல்லாம் வந்தாச்சு, கொஞ்சம் எட்டி போனோம்னா காணான், தூரத்துல இருந்து பார்க்கற அளவுக்கு வந்தாச்சு, ஆனா உள்ள போகல. அப்படிப்பட்ட ஒரு நிலை. சில நேரங்கள நம்ம நினைப்போம், நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே என்று நம்ம என்னை சில நேரங்களில் கவலைப்படுகிறோம். ஆனா கர்த்தருடைய கிருபை உங்களையே என்னைய விட்டு ஒரு நாள் போகல. The same grace, it's continued. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற கிருபையில மாற்றம் அடையவே இல்லை. அதை காட்டிலும் மேன்மையானதை கர்த்தர் என்ன செய்கிறார்? அருகிற தேவனாக இருக்கிறார். மோசேயை குறித்து தொடர்ந்து அநேக இடங்களிலே குறிப்பு சொல்லப்படுகிறது. நீங்க எரேமியால பாத்தீங்கன்னா மோசேயும் சாமுவேலும் மோசேயும் வந்து ஜெபம் பண்ணினாலும் நான் உங்களுக்கு இறங்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பேசுறார். பிற்காலங்களிலே இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே மறுரூபம் அலையில இல்லையா யோசை எல்லாரும் வந்து ஆண்டவராகிய கிறிஸ்துவிடத்துல பேசுகிறார். அப்போ ஒரு மேன்மையை கர்த்தர் என்ன செய்கிறார் தருகிறார். அப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த அளவு, ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட், ஆண்டவருடைய கிருபைக்கு நம்ம வச்சிருக்கிற அளவு நம்ம வைக்கிற அளவுபடி அல்ல. அவருடைய அளவு வந்து அளந்து நம்ம மேல வச்சிருக்கிற கிருபையின் அளவு வித்தியாசம். எப்படி வித்தியாசம்? வானத்துக்கும் பூமிக்கும் உயரம் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. கடல்ல இருந்து கடலுக்கு கீழே எவ்வளவு ஆழம் இருக்குன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. அது போல வானத்துக்கும் பூமிக்கும் உயரம் யாருக்கு தெரியும் தெரியாது. கிழக்குக்கும் மேற்குக்கும் யாருக்கு அளவு தெரியும் தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு தூரம் நான் உன் மேல கிருபை வைத்திருக்கிறேன். அந்த கிருபை நிலையானது. அதனுடைய வாழ்க்கையில தப்பு செய்கிறார். பச்சைவா என்று சொல்கிற உரியாவின் மனைவியை தனக்கு சொந்தமாக்கி உரியாவை கொலை செய்து பச்சைவாலை எடுத்துக் கொள்கிறான். பெரிய தவறு செய்கிறான். ஆண்டவனுக்கு பிறந்த முதல் குழந்தையை கொண்டு போடுகிறார். சங்கீதம் 57 தாவீது அதற்காக மிகவும் வருத்தப்படுறார். அப்ப தாவீது எப்படிப்பட்ட ஒரு நபர் யோசித்து பாருங்கள். தாவீது எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார்? ஒரு கொலைகாரனாக இருக்கிறார். அவருடைய மனைவி இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. அவர் இச்சிப்பது மாத்திரம் கொலை செய்து அவருடைய மனைவி என்ன செய்தார்?
எடுத்துக்கொள்கிறார். பிற்காலங்களிலே தன் தவறை உணர்கிறார், வருந்துகிறார், ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கோருகிறார். அதான் சங்கீதம் 51. இப்போ தாவீதுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஆனா தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 13:22 வேதம் சொல்லுகிறது, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். இஸ் நெக்ஸ்ட் டு மை ஹார்ட். என் இருதயத்தை அறிஞ்சு வாழ்ந்தவன் இந்த தாவீது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன தவறுகள் நம்ம இடத்துல காணப்பட்டாலும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த கிருபை மாறவே மாறாது. திருட எல்லா தப்பையும் செஞ்சுட்டு ஆண்டவர் கூட சேர்ந்து அவங்க சொல்லியில என்ன செய்யப்படுறான், அறையப்படுறான். நீங்க யோசித்து பாருங்க. நம்ம கூட யோசிப்போம், என்ன யோசிப்போம், நம்ம எல்லாம் பெரிய தப்பு செஞ்சிருக்கோம், நம்ம எல்லாம் இதுக்கு பாத்திரவான் இல்லை, நம்ம எல்லாம் இதெல்லாம் எங்க கேட்க போக முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா திருடனை பாருங்க, அந்த கூட இருந்த அந்த கல்வன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பேர் சொல்லப்படவில்லை. அந்த கல்வன் கேட்கிறான், ஆண்டவரே நீ நினைச்சிருந்தா என்னையும் உங்க கூட என்ன செய்யும். அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை அவன் மேல, அந்த திருடன் என்கின்ற பட்டத்தில் இருந்த பொழுதும் ஆண்டவர் அவன் மேல கிருபையை காண்பிக்க அவர் என்ன செய்யல, யோசிக்கல. அந்த கிருபையை காண்பிக்க சகைவை பாருங்க. ஒரு புள்ளன், அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்பு இருக்கலாம். புள்ளன் கட்டையா இருக்கிறான், எல்லாரும் குட்டையும் சொல்றாங்க இல்ல. ஆயக்காரன், அதிகமா வட்டி வாங்குறோம், ரோமர்களை பிரியப்படுத்துறதுக்காக சொந்த ஜனத்திட்ட அதிக வட்டி வாங்கி ரோமர்களுக்கு கொடுக்கிற ஒரு தொழில் செய்யக்கூடியவன். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆசை, தான் குட்டை, தனக்குள்ள ஒரு தாழ்வுணப்பான்மை எல்லாம் இருக்கு, பாவி அப்படிங்கிற பெயர் இருக்கு. ஆனாலும் அதெல்லாம் கடந்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்துடுறான். எப்படி கல்வன் திருட ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்ன நீங்க நினைவு கொள்ளும் என்பது, அதுபோல இந்த சகைவும் புரியமானவர்களா. சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுகிறதுக்கே நம்ம யோசித்து வருவோம். நம்ம தகுதியானவர்கள் அல்ல, நான் தப்பை செய்திருக்கிறேன், ஐயோ என்னால ஜெபம் பண்ண முடியல, ஐயோ என் ஆண்டவருடைய சமூகத்துல வர முடியல, ஆண்டவர் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார். ஒரு வாரம் போட்டோம், அதுக்கு பிறகு கோயிலுக்கு போகணும், அதுக்கு பிறகு நம்ம ஜெபம் பண்ணி கொள்ளலாம், அதுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்ப எனக்கு மனசே இல்லை. இல்லை பிரியமானவர்களே, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறாரே ஒழிய ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் இதெல்லாம் அல்லவே இல்லை. இம்மிடியட்டா ஆண்டவர்கிட்ட போனாலும் ஆண்டவர் கிருபையில மாற்றல. நம்மளுடைய சிந்தனை தான் மாறுது. நம்ம அதை தப்ப செஞ்சுட்டோம், நம்ம எப்படி போக முடியும் என்று எண்ணுகிறோம். அந்த உணர்வு தான் கர்த்தர் விரும்புகிறார். இது போதும், ஐயோ நான் பாவியாக வந்திருக்கிறேன். அதான் ஆயக்காரன் செய்தான். வானத்துக்கும் மேலாய் தன் கண்களை ஏறெடுக்க முடியாமல் தலை குனிந்த ஆண்டவரிடத்துல தன் நெஞ்சை அடித்துக் கொண்டு என்ன செஞ்சான், ஆண்டவரே பாவியாக என் கிருபையாக. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த வீணான எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த நிலையான கிருபைக்கு நேராக நம்ம திரும்புவோம். அவர் நிலையான கிருபை இருக்கிற அந்த கிருபையில மாற்றமே. உங்க சின்ன வயசுல ஆண்டவர் உங்களை எப்படி அழைத்தாரோ அதே அன்போடு ஆண்டவர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் நேசிக்கும். அந்த கிருபையில மாற்றம் இல்லை. 2 விதமான கிருபைகளை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். முதல்ல நிர்மூலமாகாத கிருபை, அன்டெஸ்ட்ராய்டு கிரேஸ். நம்ம அழிக்கப்பட வேண்டியவர்கள், நம்ம நிர்மூலமாக்கப்பட வேண்டியவர்கள், ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையோ அது நிர்மூலமாகாத கிருபை, அழிக்கப்பட முடியாத கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். 2வது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது ஸ்டேபிள் கிரேஸ், நிலையான கிருபை. நிலையான கிருபை மாறவே மாறாது, அதனுடைய மெஷர்மெண்ட் மாறவே மாறாது, அந்த அளவுகோல் மாறவே மாறாது, அதே கிருபை தான். அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். இந்த கொடிய காலங்களிலே சமூகத்துல நம்ம ஒப்புரவாகும், ஆண்டவரோடு இடைவிடுவோம். கர்த்தர் நம்மை மேலும் ஆசீர்வதித்து நிலையான தயவுகளை தர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அறிவிப்புகள்: 22ஆம் தேதி செல்வி ஜானட் ஞான பிரகாசம், செல்வன் அல்பர்ட் முத்துராஜ் சுவாமி. 26ஆம் தேதி திரு ரோஹித் சிவராம். இவர்களுக்காக இந்த இடத்துல தலைதாழ்த்தி நாம் செபிப்போம். அன்பு நிறைந்த அன்பு நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்திலே நம்முடைய பிறந்தநாளை ஆசிரிக்கிற அன்பு உள்ளவர்களுக்காக சோஸ்திரம். புதிய ஒரு ஆண்டை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கிறீர், நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். நிர்மூலமாகாத அந்த கிருபை, அந்த நிலையான கிருபை உங்களுடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகி திரியேயுடைய நாமத்தினாலே உடைய அன்பு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை கேட்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். அதை தொடர்ந்து நம் அனைவருக்கும் வேண்டிய எல்லா கிருபைகளையும் அதை தருவராக தொடர்ந்து நாம் செபிப்போம். வருகிற மாதங்களிலே ஆலயங்கள் திறக்கப்பட நாம் தொடர்ந்து நாம் செபிப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் நம்முடைய மாநிலத்திலே ஏற்படுத்தி வருகிறார், இந்திய தேசங்களிலே ஏற்படுத்தி வருகிறார். இந்த எண்ணிக்கை விரைவாக வெகுவாக குறைந்து வருகிறதை நாம் செய்திகளின் வாயிலாக நாம் அறிகிறோம். அதற்காக நாம் ஆண்டு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம் தேசத்துக்காக நாம் தரப்பில் ஜெபிப்போம், ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டாடுவோம். விரைவில் சுமூகமான சூழ்நிலை வர கர்த்தர் கிருபை செய்வாராக. மீண்டும் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாகும். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை படைக்கும்படியாக கிறிஸ்துவ கீர்த்தனை 275 2 மற்றும் 3 கவிகள் நாம் பாடுவோம். பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன், அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பினில், அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பினில் இன்பம் நுகர்ந்திளை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் முற்றமும், சுகமும் நற்செல்வமும் சுற்றமும் முற்றமும் இகலில்லா ரட்சகன் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவேன். தாயின் தயவுடையாய் தமியவனின் சேயன் கண்மூடுகையில், தாயின் தயவுடையாய் தமியவனின் சேயன் கண்மூடுகையில், பாயொளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, பாயொளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, தூய திருப்பாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன். பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன், அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பினில் இன்பம் நுகர்ந்திளை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். இந்த இடத்துல தலை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் நல்ல காணிக்கைக்காக சோஸ்திரம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல தயவுகளை தந்திருக்கிறீர். நினைவுகளை எண்ணி இந்த பிள்ளைகள் உட்கார்ந்து ஆண்டவரே சேமித்து வைக்கிறேன். ஆண்டவரே ஆன்லைன் வாயிலாக படைக்கிறேன். இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஏற்று அங்கீகரியும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி நாம் மகிமைப்படுத்தப்பட, அப்படி நாமும் உயர்த்தப்பட கர்த்தர் கிருபை தருவீராக தாழ்த்துகிறோம். எல்லா துணிகளை மகிமைப்படும் ஆண்டவர் ஒருவருக்கு செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் உடைய குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பும் உழைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமார் பரிசுத்த ஆவியாகிய திரேனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்க கடவுள். நிறைவு கீதமாக முடிவு கவி 4 பாடுவோம். தேவ ஆசீர்வாதத்தோடே வழியாரே
உங்களோடு இருப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்கள் வருவாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே.